புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து வந்த காலகட்டத்திலும் அரசியலில் பயணித்த காலகட்டத்திலும் முதல்வரான பிறகும் கூட அவரது வாழ்க்கையில் சந்தித்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏராளம். அப்படி எம்ஜிஆர் உச்ச நடிகராக இருந்தபோது பட்டி தொட்டி எல்லாம் அவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் அவரை தெரியாது என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த, அதுவும் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு போலீஸ்காரர் கூறினார் என்றால் எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட மாபெரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமான சம்பவம் இதுவாகத்தான் இருக்கும். அந்த அதிர்ச்சியில் எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? எம்ஜிஆர் ஒரு முறை செங்கல்பட்டு அருகில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னைக்கு தனது காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட இரவு 9-10 மணி அளவில் போக்குவரத்து நடமாட்டமே குறைந்திருந்தது. அப்போது செங்கல்பட்டு தாண்டி சற்று தூரத்தில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்தில் சீருடை அணிந்த ஒரு போலீஸ்காரர் பஸ்ஸுக்காக காத்து நின்றிருந்தார். உடனே காரை நிறுத்த சொல்லி பின்னோக்கி வந்த அந்த போலீஸ்காரர் அருகில் நிறுத்தி, "நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்? வாருங்கள், காரில் இறக்கி விடுகிறேன்" என எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். காரில் அமர்ந்திருப்பது எம்ஜிஆர் என தெரியாமல் அந்த இருட்டில் யாரோ என நினைத்து, "பரவாயில்லை, பஸ் வரும், நான் போய்கொள்கிறேன்" என்று கூறியுள்ளார். இந்த நேரத்தில் அடிக்கடி பஸ் வராது, "பரவாயில்லை, வாருங்கள்" என்று எம்ஜிஆர் மீண்டும் வற்புறுத்த, வேண்டா வெறுப்பாக காரில் ஏறிக்கொண்டார் அந்த போலீஸ்காரர். அதன் பிறகு காரில் இருந்த லைட்டை போட்ட எம்ஜிஆர் தன் அருகில் இருந்த பழக்கூடையிலிருந்து பழங்களை எடுத்து, "இந்த பழங்களை கொஞ்சம் சாப்பிடுங்கள்" என்று கொடுத்துள்ளார். முன்னால் அமர்ந்திருந்த அந்த போலீஸ்காரர் எம்ஜிஆரை திரும்பி பார்த்தாலும் எம்ஜிஆரை பார்க்கிறோமே என்கிற எந்த ஆச்சரியமும் அவர் முகத்தில் இல்லை. அதே சமயம், "பழங்கள் எதுவும் வேண்டாம், நான் வீட்டிற்கு போய் சாப்பிட்டுக் கொள்கிறேன். இப்படி காரில் ஓசி பயணம் செய்வதே எனக்கு பிடிக்காத ஒன்று. இதில் நீங்கள் சாப்பிட வேறு கொடுத்தீர்கள் என்றால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும்" என்று கூறியுள்ளார். தன்னை யார் என்றே தெரியாமலேயே அவர் பேசுகிறார் என்பது ஒரு ஆச்சரியம் என்றால், ஒரு போலீஸ்காரர் இப்படி ஓசி பயணம் மேற்கொள்வதையும் இன்னொருவரிடமிருந்து உணவு வாங்குவதையும் கூட தவறு என்று நினைக்கிறார் என்றால், இப்படியும் ஒரு ஆள் இருக்கிறாரா என்றும் அவரை நேரில் பார்த்த ஆச்சரியமும் எம்ஜிஆரிடம் சேர்ந்து கொண்டது. அவரிடம், "என்னை தெரிகிறதா? நான் தான் எம்ஜிஆர்" என்று கூறியுள்ளார். அதற்கு அந்த போலீஸ்காரர், "கேள்விப்பட்டிருக்கிறேன், போஸ்டர்களில் பார்த்திருக்கிறேன்" என்று மட்டும் பதில் சொன்னார். எம்ஜிஆருக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்கவில்லை. அவர் அப்படி சொல்ல சொல்ல அவர் மீது இன்னும் அதிக மரியாதை எம்ஜிஆருக்கு கூடியது. தன்னை பார்த்ததுமே தலைவா என்று புகழ்ந்து தங்களது பாசத்தை காட்டும் மனிதர்கள் மத்தியில் தன்னை கண்டும் காணாதது போல தெரியாமலேயே ஒரு நபர் இருக்கிறார் என்பதை பார்த்தபோது எம்ஜிஆருக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. அந்த போலீஸ்காரரின் வீடு சற்று தூரத்தில் நெருங்கும் போதே, "இங்கேயே நிறுத்துங்கள், நான் இறங்கிக் கொள்கிறேன்" என்று கூறியுள்ளார். "ஏன், வீட்டின் அருகிலேயே இறக்கி விடுகிறேன்" என எம்ஜிஆர் சொல்ல, "இல்லை, என்னை போன்ற சாதாரண போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு நபர் காரில் வந்து இறங்கினால் என் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள் என்னை தவறாக நினைத்துக் கொள்வார்கள். இதுவரை இப்படி நான் யார் காரிலும் ஓசியில் வந்து பழக்கமில்லை. நீங்கள் இவ்வளவு தூரம் செய்த உதவிக்கு நன்றி" என கூறி அங்கேயே இறங்கிக் கொண்டார். அவர் வேலை பார்க்கும் போலீஸ் ஸ்டேஷன் பெயரை கேட்டு அறிந்து கொண்ட எம்ஜிஆர் மறுநாள் காலை சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போன் செய்ததும் அங்கே இருந்த போலீஸ் உயரதிகாரி போனை அட்டன் செய்தார். பேசுவது எம்ஜிஆர் என்று தெரிந்ததும் உற்சாகமாகி, கூடவே எம்ஜிஆரே இந்த நேரத்தில் போன் செய்கிறாரே, என்னவாக இருக்கும் என்கிற பதட்டமும் சேர்ந்து கொள்ள, "சொல்லுங்கள் சார்" என்று கேட்க, அப்போது அந்த போலீஸ்காரர் பற்றி விசாரித்துள்ளார் எம்ஜிஆர். அதற்கு அந்த உயரதிகாரி, "அந்த கான்ஸ்டபிள் மிகவும் நல்ல மனிதர், லஞ்சம் வாங்காதவர், பீடி, சிகரெட், மது போன்ற எந்த பழக்கமும் இல்லாதவர், சினிமா பார்ப்பது கூட கிடையாது. ஒரு பக்கம் கடமை, ஒரு பக்கம் குடும்பம் என்பதுதான் அவரது வாழ்க்கை. ஆனால் 3 பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர்களை திருமணம் செய்து வைக்க சிரமப்படுகிறார்" என்று கூறியுள்ளார். உடனே எம்ஜிஆர் அந்த போலீஸ்காரரை "என்னுடைய தோட்டத்திலிருந்து சந்திக்க சொல்லுங்கள்" என்று கூறியுள்ளார். அதன்படி அந்த மேலதிகாரியின் உத்தரவு என்பதால் மட்டுமே அதை மீற முடியாமல் எம்ஜிஆரை சந்திக்க ராமாவரம் தோட்டத்திற்கு வந்தார் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள். அப்போது அவரிடம் எம்ஜிஆர் ஒரு பேப்பரில் மடித்த பணக்கட்டுகளை கொடுத்து, "இதை வைத்து உங்களின் பெண்களின் கல்யாணத்தை நடத்துங்கள்" என்று கூறுகிறார். ஆனால் அந்த போலீஸ்காரர் அதை வாங்க மறுக்கிறார். உடனே எம்ஜிஆர், "நான் ஏதாவது உங்களிடம் காரியம் செய்ய சொல்லி ஆதாயம் தேடி அதற்காக இதை கொடுத்தால் அது தவறு. என்னால் ஆக வேண்டியது உங்களுக்கும், உங்களால் ஆக வேண்டியது எனக்கும் என எதுவும் இல்லை. என்னை உங்களின் கூட பிறந்த ஒரு சகோதரனாக நினைத்துக் கொள்ளுங்கள். நானும் அப்படிதான் நினைத்து இதை கொடுக்கிறேன்" என்று சொன்ன பிறகு மிகுந்த தயக்கத்துடன் அதை வாங்கி கொண்டார் அந்த போலீஸ்காரர்.
அதன் பிறகு வந்த ஒரு தேதியில் அந்த போலீஸ்காரர் மகள்களின் திருமணத்திற்கு நேரிலேயே சென்று நடத்தி வைத்து வாழ்த்திவிட்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவரின் அன்பை பெற நீண்ட காலமோ பல நாட்களோ அல்லது சில நாட்களோ என்று கூட அவரை தெரிந்திருக்க தேவையில்லை. முதல் நாள் இரவு பார்த்த முன்பின் அறியாத ஒருவருக்கு, அதுவும் தன்னை யாரென்றே தெரியாது என சொன்ன ஒருவருக்கு மறுநாள் காலை இப்படி உதவி செய்கிறார் என்றால் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் குணம்.